நீங்கள் எத்தனை நாள் இப்படி வழியோரத்தில் உட்கார்ந்துருக்க போறீங்க? அவனுக்கு பர்த்திமேயுவோட அப்பா பேர் என்னதமா? திமேயு. திமேயுன் மகனாகிய பர்த்திமேன்னு எழுதப்பட்டிருக்கிற. திமேயுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கனமுள்ளவன் என்ற அர்த்தம். கனமுள்ளவன் என்ற அர்த்தம். பர்த்திமேயு அப்படின்னா கனமுள்ள மகன் அர்த்தம். ஆனா பேருக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கியா? பேருக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இயேசு உங்க வாழ்க்கையில வருகிறார். உங்க வாழ்க்கையில வருகிற இயேசு உங்க வாழ்க்கையை மாற்ற போகிறார். எரேமியா 29:11 படி உங்கள் கடைசி முடிவு நம்பிக்கையுள்ளதாக இருக்கும்படி நிச்சயமாக இன்று ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் கடந்த காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நிகழ்காலத்திலே மாபெரும் அற்புதத்தை செய்து எதிர்காலத்தை பிரகாசம் உள்ளதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாற்ற போகிறார். இன்றைக்கு கையை ஹல்லேலூயா. பர்த்திமேயு குருடனா இருந்தான், ஆனா செவிடு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்க. கண்ணு இல்லைனாலும் காது இருந்துச்சு அவனுக்கு. உங்களுக்கு பணம் இல்லாம இருக்கலாம், வசதி இல்லாம இருக்கலாம், உங்களை மனிதர்கள் ஒதுக்கி வைத்திருக்கலாம், ஆனா உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்கிறதா? அதை மட்டும் பாருங்க. ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வருமா? வாசிங்க பார்க்கலாம். கேள்வியினால் வருது. ரோமர் 10:17 சொல்றாங்க. போதும், கேட்கக்கூடிய காது இருந்தா போதுங்க. இன்னைக்கு பணம், வசதி, வாய்ப்புகள் எல்லாமே கேட்கக்கூடிய காதுகள் உங்களுக்கு இருக்குமானால் இன்றைக்கு அவைகள் எல்லாம் உங்களை தேடி ஓடி வரும்படி இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கனமுள்ள மகன் அர்த்தம். ஆனா கனவீனமா ரோட்டு ஓரத்துல உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்து மக்களால் ஒதுக்கப்பட்டு அசட்டை பண்ணப்பட்டு இருந்தான். இதுதான் முடிவுன்னு நினைச்சு உட்கார்ந்துட்டு இருந்தான். அதுபோல நீங்களும் உங்க வாழ்க்கையில இதுதான் முடிவு போல, இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்க போது போல, இப்படிதான் ஏனோ ஒரு ஓரமா இருந்து வாழ்ந்துட்டு போவோம் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, இல்ல தேவ பிள்ளைகளே, இந்த இடத்திலிருந்து எழுந்திருந்து போகும்படி, வேறொரு மாற்றமான வாழ்க்கையை தரும்படி இயேசு இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும்படி சிலுவையிலே மரித்து 3 நாளிலே உங்களுக்காக உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். அவ்வளவுதான் நினைக்காதீங்க. இது முடிவு கிடையாது. இது உங்க இடமே கிடையாது. வழியோரமா வாழ்றது உங்க இடம் கிடையாது. முக்கியமற்றவர்களாய் வாழ்வது உங்க இடம் கிடையாது. இந்த இடத்தை மாற்ற போகிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. வாசிங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 10:47. மார்க் 10:47. அவன் நசரேயனாகிய இயேசு என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். கவனிச்சிங்களா? கண்ணு தெரியாது, ஆனா இயேசு காது கேட்குது. இயேசுவே. வாய் பேச முடியும், உங்களால கேட்க முடியும், உங்களால பேச முடியும். அதே போலதான் பர்த்திமேயுக்கு கேட்டுச்சு. அடுத்து வாய் சொல்லுச்சு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். விசுவாசம், உங்க விசுவாசம் மலைகளை பெயர்க்கும் என்று இயேசு சொல்லுகிறார். உங்க விசுவாசத்தை பத்தி தான் இன்னைக்கு தேவன் உங்க விசுவாசத்தின் அடிப்படையில் தான் உங்க வாழ்க்கையில வேலை செய்ய காத்துட்டு இருக்கிறாரு. பாருங்க, கூப்பிடுறான், காதுல கேட்டுட்டான் இயேசு வர்றாருன்னு, இருதயத்துல உணர்ந்துட்டான் என் வாழ்க்கையை மாத்திரக்கு இயேசுவால தான் முடியுன்னு வாயில பேச ஆரம்பிக்கிறான். பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை மாறுறதுக்கு இருதயத்தில் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை கேட்டு இருதயத்திலே விசுவாசித்து அதை வாயினாலே அறிக்கை பண்ணுவீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை மாற்றங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆமென். பாருங்க, இது லேசா நடந்துடாதுங்க. நம்ம கேட்கறதே கஷ்டம். நல்ல வார்த்தை கேட்கறதுக்கு தான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்ட வார்த்தை கேட்கறதுக்கெல்லாம் நம்ம நிறைய நேரத்தை செலவு பண்ணுவோம். தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நேரத்தை செலவு பண்ணுங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க இருதயத்தில் விசுவாசம் வரும். இருதயத்தில் விசுவாசம் வந்தால் வாயினால பேச ஆரம்பிப்பீங்க. வாய் பேச ஆரம்பிச்சா இருட்டு குருட்டுத்தன்மையெல்லாம் மாறி வெளிச்சம் உண்டாகி உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் அற்புதங்களை பார்ப்பீர்கள்.